ஓம் நமோ நாராயணாய நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. யோசிச்சு பாருங்கள், எவ்வளவோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி இன்ஸ்டாகிராம் இன்ஷார்ட்ஸ் எவ்வளவோ பார்க்குறோம். அப்போ பார்த்தாங்கன்னா நானே அது செய்வேன். அப்போ பார்த்தாங்கன்னா நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் பார்க்கலான்னு முடிப்போம். ஆனால் ஸ்க்ரோல் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக வர நம்ம அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் எல்லாருமே இப்போ பார்க்குறாங்க. ஆனால் தயவுசெய்து நீங்கள் கண்ணை மூடும்போதோ அல்லது பாத்திரம் தேய்க்கும் போதோ அல்லது அயன் பண்ணும்போதோ ஏதாவது வீடு கூட்டும் போதோ காதில் ஏர்ஃபோன் போட்டுக்கிட்டு நல்லபடியாக இந்த ஒரு 5 நிமிடத்தில் இந்த கதைகளை எல்லாம் கேளுங்கள். நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் மனதிற்குள் ஊன்றி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லலாம். அதனால்தான் நான் இதை கடவுளுக்காகவே, கடவுளுடைய நலத்திற்காகவே, உங்களுடைய நலத்திற்காகவே நான் இதை செய்கிறேன். வாருங்கள், இன்றைக்கு என்ன மோட்டிவேஷன் என்று பார்ப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு பெருமாள் கோயிலில் நவகிரகம் கிடையாது? இந்த கேள்வியில் எனக்கு ஒரு காலத்தில் உதிச்சிக்கிட்டே தாமா இருக்கும். அதெல்லாம் இப்போ எனக்கு பாருங்கள், நான் எந்த கேள்வியெலாம் எனக்கு உதிச்சுதோ அதெல்லாம் எனக்கு இப்போ ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு கிடைக்கிது. அப்போ நிறையா பேர் இப்படி தான் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு இது தெரியுமா? இல்லைம்மா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இப்போ நான் நிறைய புக்ஸ் படிக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் கிடைக்கிது. ஏன் நாராயணன் கோயிலில் நவகிரகம் கிடையாது அப்படின்றத பார்ப்போமா? என்னன்னு பார்த்தாங்கன்னா, நமக்கு வாமன அவதாரம் தெரியும். அவர் என்ன சொன்னால், 3 அடிகளில் உலகை அளந்தவன் பெருமாள். வாமன அவதாரத்தில் 3 அடிகளில் பூலோகம், புவர்லோகம், பூலோகத்தையும், புவர்லோகம்னா மேலோகம், ஸ்வர்லோகம், 3மே கீழே ஒரு காலை தூக்கி வச்சு அந்த அண்ட சராச்சாரங்களையும் அளந்தார். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு இதெல்லாம் ஒரு அறிவியல் பூர்வமான கதை. இதில் உள்ள அறிவியலை நான் அப்புறம் சொல்கிறேன். அதாவது அண்டங்களில் இருக்கும் நவகிரகங்களும் உலோகங்களும் காலமும் கர்மமும் எல்லாம் அவனுள் அடங்கியவை அப்படின்னு சொல்கிறாங்க. காலை யோசிச்சு பாருங்கள், இங்கே பூமியிலிருந்து புல் விண்ணோக்கி வரைக்கும் காலை செய்யும்போது எல்லாமே அதுக்குள்ளே அடக்கமாயிடுச்சு. கர்மம் எல்லாமே அடக்கமாயிடுச்சு. அதன்தான் வைணவ மரபு பெருமாளை வழிபட்டாலே நவகிரகங்களை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்கிறார்கள். அதனால தான் அவங்களாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எந்த நவகிரகத்தை வணங்க மாட்டாங்க. அவங்க பெருமாள் கோயிலுக்கு தான் போவாங்க. அவங்க பார்த்தாங்கன்னா அந்த வைணவர்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, பெருமாளுக்கு போவாங்க. மற்ற சிவனையோ அம்பாளையோ பிள்ளையாரையோ யாரையுமே வணங்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்குள்ளேயே இந்த உலகமே அண்ட சராச்சாரங்களுமே அவருக்குள்ளே அடக்கம் அப்படின்ட்டு அவங்க அதை ஒரு தெய்வத்தை மட்டும்தான் வணங்குவாங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு இது. வைணவர்களை பொறுத்தவரை உயர்ந்தவன் ஒருவனே, நாராயணனே. அதனால்தான் பெருமாளின் அவதாரங்களே நவகிரக சக்திகளாக விளங்குகின்றன என்று அவர்கள் சொல்கிறார்கள். உண்டுதான், கரெக்ட் தான். ராம அவதாரம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த 9 நவகுல சக்தி எது இதில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ராம அவதாரம் சூரியன், கிருஷ்ண அவதாரம் சந்திரன், நரசிம்ம அவதாரம் செவ்வாய், கல்கி அவதாரம் புதன், வாமன அவதாரம் குரு, பரசுராம அவதாரம் சுக்கிரன், கூர்ம அவதாரம் சனி, வாராக அவதாரம் ராகு, மச்ச அவதாரம் கேது. ஆக பெருமாளே கிரகங்களை ஆட்சி செய்கிறாய். அதனால தான் நம்ம அதாவது பெருமாள் கோயிலில் நவகிரகம் இல்லை அப்படின்றத நம்ம அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க. மேலும் பார்த்தோங்கன்னா, இந்த நவ திருப்பதின்னு ஒன்று இருக்குது. இந்த தூத்துக்குடிக்கிட்ட நாங்கள் போயிட்டு வந்தோம். நாங்கள் ஒரு தடவை நவ திருப்பதிகளே நவகிரகங்களே. ஸ்ரீ வைகுண்டம் சூரியன், ஸ்ரீ வைகுண்டம் சூரியன், வரகுணமங்கை சந்திரன், திருக்கோளூர் செவ்வாய், திருப்புளியங்குடி புதன், ஆழ்வார் திருநகரி குரு, தென் திருப்போரை சுக்கிரன், பெருங்குளம் சனி, இரட்டை திருப்பதி தேவர்பிரான் ராகு, இரட்டை திருப்பதி அரவிந்தலோச்சனார் கேது. இதன் மூலம் நவகிரகங்களும் நாராயணன் அருளும் தான். திருப்பதி ஏழுமலையான் சுப்பிரபாதத்தில் சூரியேந்து பௌம புதவாக்பதி காவிய சௌரி ஸ்வர்பானு கேது திவிஷத்து பரிஷத்து பிரதானாக தத்தாசதாச சரமாவதி தாசதாச ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம் அப்படின்னு இதிலேயே நவகிரகங்களை அனைத்தையும் திரு வெங்கடவனின் தரிசனத்தை
அருளையும் பெற காத்திருக்கும் அடியார்களே என்கிறாராம். அதனால தான் அனைத்துமாகிய நிற்பவன் நாராயணன். அதனால்தான் பெருமாள் கோவில்களில் நவகிரக சந்நிதி தனியாக இல்லை. எப்படி பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் தான் சொல்கிறேன். நேற்று ஒரு நியூஸ் வந்துச்சு, தெய்வத்தை போய் நம்ம உருவத்தை வழிபடுறோம், நம்ம வீட்டிலையே உட்காந்து ஒரு நிமிஷம் நவகிரகங்களை வீட்டிலையே மெடிடேஷன் மூலியம் நவகிரகத்தை நினைங்க, பஞ்சபூத சக்திகளை நினைங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற பஞ்சபூத சக்திகளை நினைங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற நவகிரக சக்தியை நினைங்கன்னு மெடிடேஷனில் எங்களுக்கெல்லாம் நிறையா சொல்லி கொடுக்குறாங்க. இன்னும் நிறையா நான் ஆன்மீகமும் அறிவியல் பூர்வ சம்மந்தப்பட்டது நிறையா சொல்கிறேம்மா. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. தயவுசெய்து 5-6 நிமிடம் ஒதுக்கி இதை கேட்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். அனைத்தும் உங்களுடைய நன்மைக்காக உங்களோட சகோதரியான லதா பேசுகிறேன். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.